guys, நீங்க பாத்துக்கிட்டு கான்வெடி இனி நம்ம பாத்தி அப்படின்னா சின்சானுடைய ஒரு ஸ்பெஷலான எபிசோட தான் பத்தி நான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தி அப்படின்னா புரிபுரி சைமன் பத்தி வருவான். அதுவும் ஒன்றும் இல்லை 3 புரிபுரி சைமன் பத்தி அப்படின்னா வருவாங்க. ஸோ இது பாத்தி அப்படின்னா ரொம்ப ரேர்னு சொல்லலாம் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மந்திர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனை காட்டுறாங்க. நம்மளோட சின்சன் பார்த்தி அப்படின்னா ஒரு மேப்பை வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மேப்பில் பார்த்தி அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் சொல்கிறான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஒரு 2 ஸ்டிக்கை பார்த்தி அப்படின்னா கையில் எடுப்பான். ஸோ பார்த்தி அப்படின்னா 1 2ல் இந்த எபிசோட் பார்த்தி அப்படின்னா வந்திருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அதை பார்த்தி அப்படின்னா ஜிங்கு சிக்குன்னு பார்த்தி அப்படின்னா அதை ஆட்டுறான். ஸோ ஆட்டோனை பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா வரான். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நான் தான் ஹெல்பிங் ஹீரோ, இப்போ உனக்கு என்ன வேணும் சின்சன் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்ம புரிபுரி சைமன் சொல்லுவான். நேரத்தில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் பார்த்தி அப்படின்னா புரிபுரி சைமனை பற்றி அங்கே கூப்பிட்டு போகிறான். முன்னாடி பார்த்தி அப்படின்னா ஒரு பாத்திரத்தை பார்த்தி அப்படின்னா வேக வச்சுட்டு இருப்பான். ஸோ அதில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சைமனை பற்றி தூக்கி போட்டிருப்பான். ஸோ பார்த்தி அப்படின்னா சீக்கிரம் வெந்துரு அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சன் வெயிட் பண்ணுறான். ஆடா பாவி என்னையா நீ சாப்பிடலான்னு பார்க்குறியா, அப்புறம் இதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம புரிபுரி சைமன் கத்துவான். சரிப்பா உன்னால எந்த பிரயோஜனம் இல்லை, உன்னை கூப்பிட்டதை வேஸ்ட்டு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்சன் கிளம்புவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம புரிபுரி சைமன் நம்மளோட சின்சனோட வாழை பிடிச்சி எங்கே எஸ்கேப் ஆகிற பார்க்குற, எனக்கு தேவையான காசை கொடு, ஒழுங்கா என்ன கூப்பிட்டல ஒழுங்கா காசை கொடு அப்படி சொல்லிட்டு நம்ம புரிபுரி சைமன் கேட்பான். கொஞ்சம் இருப்பா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல நிறைய புதையெல்லாம் இருக்கும், அங்கே போனேனே ஒரு காசு தரேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சன் சொல்லுவான். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம புரிபுரி சைமனை பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் கூட வருவான். ஸோ பார்த்தி அப்படின்னா அவங்க பிரிட்ஜ் மேலே போவாங்க. ஸோ இப்போ பிரிட்ஜ் மேலே போக சொல்ல பார்த்தி அப்படின்னா நடுப்பரில் ஒரு 2 பேர் பார்த்தி அப்படின்னா இருப்பாங்க. அவங்க பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சைமன் மாதிரியே இருப்பாங்க. அவங்க பார்த்தி அப்படின்னா நான் தான் கோல்டன் புரிபுரி சைமன், அப்புறம் இது சில்வர் புரிபுரி சைமன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் இந்த வழியில் கிராஸ் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா அந்த 2 பேரும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஒரிஜினல் புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா அவன் எனக்கே காசு கொடுக்கல உங்களுக்கு அப்புறம் கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா புரிபுரி சைமன் சொல்லுவான். அப்போ பார்த்தி அப்படின்னா அவங்க நீங்கள் மட்டும் இப்போ காசை கொடுக்கல இந்த பாட்டை வச்சு உங்களை உள்ள தள்ளுருவேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நான் இந்த பாட்டை வச்சு உங்களை கூப்பிட்டேன்னா நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாட்டில் மாட்டிப்பீங்க, அப்புறம் அதோட வெளியே வர மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னே நம்மளோட சின்சர் பார்த்தீங்கன்னா அவனை வாழை யூஸ் பண்ணி அவங்க கிட்டே அந்த பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டை ஈஸியாக பிடிப்பான். ஓ இது தண்ணியாப்பா, எனக்கு ரொம்ப நேரமாக தாக்கடுத்தது, நான் கொஞ்ச நேரம் குச்சி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சன் பிடிப்பான். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட அந்த கோல்டன் புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா டே அது ஒன்றும் தண்ணி இல்லடா குர்ரா அப்படி சொல்லிட்டு நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா சொல்கிறா, அதாவது கோல்டன் புரிபுரி சைமன். அப்போ பார்த்தி அப்படின்னா யாருக்கெல்லாம் இப்போ தண்ணி வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா கேட்குறான். அப்போ பார்த்தி அப்படின்னா புரிபுரி சைமன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்மளோட சின்சன் வர அந்த பாட்டை வச்சு அவங்களாம் கூப்பிட்றான். இவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. நம்மளோட புரிபுரி சைமன் சொன்ன மாதிரி பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டு எல்லாருமே பார்த்தி அப்படின்னா இழுத்து அந்த பாட்டுக்குள்ளே பார்த்தி அப்படின்னா போடுது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா 3 புரிபுரி சைமனை பற்றி அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே பார்த்தி அப்படின்னா போயிடுறாங்க. இதெல்லாம் நம்மளோட சின்சன் வாயை பார்த்துட்டு பொழுதுட்டு இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அட பாவி எங்களே அடிச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் சரிப்பா உங்களோட அப்படியே நான் தண்ணியோட குடிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்சன் சொல்லுவான். பார்த்தி அப்படின்னா கயிறு தவறி பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டை கீழே போட்டுடுறான். ஸோ பார்த்தி அப்படின்னா ஆனாலும் வாழை வச்சு பிடிச்சிடுறான். ஆனால் பார்த்தி அப்படின்னா அதோட மூடி ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்கள பார்த்தி அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜுக்கு ஒஜ்ஜில் பார்த்தி அப்படின்னா இவங்களாம் பிடிச்சிப்பாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா ஒஜ்ஜில் புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா அங்கே மேலே பிடிச்சிட்டு இருக்கான். கீழே பார்த்தி அப்படின்னா கோல்டன், அது கீழே பார்த்தி அப்படின்னா சில்வர். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் வந்து எப்பா ஸ்டோன் பேப்பர் சீசர் விளாடலாமா அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சன் கேட்பான். வரேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட புரிபுரி சைமனை பார்த்தி அப்படின்னா அந்த இடத்து கை எடுத்துருவான், பேப்பர் அடிச்சிருவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா அவங்க கை எடுத்ததுனால ஸோ 3 பேரை பார்த்தி அப்படின்னா கீழே விழுறாங்க அந்த பிரிட்ஜில் இருந்து. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம சின்சன் இருப்பா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சனை பார்த்தி அப்படின்னா அங்கே வந்து குதிச்சிருவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா 4 பேருமே பார்த்தி அப்படின்னா கீழே விழுவாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா அந்த கோல்டன் புரிபுரி சைமன் கேட்பான். அப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனே அவன் வால் பார்த்தி அப்படின்னா ஒரு ஃபேன் மாதிரி மாக்கி அவன் பார்த்தீங்கன்னா பந்துட்டு இருப்பான். நானும் பண்ண போறப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினல் புரிபுரி சைமன் சொல்லுவான். அட உனக்கு எங்கப்பா வால் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சில்வர் புரிபுரி சைமன் பற்றினா சொல்லுவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா 3 பேரும் தண்ணியில் விழுந்துருவாங்க கீழே. ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் புரிபுரி சைமன் எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்காங்க. எங்களை காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா அந்த புரிபுரி சைமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்மளோட சின்சன் வேறு அந்த பாட்டை வச்சிருக்கானா. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணதுனால பார்த்தி அப்படின்னா எல்லாருமே பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனு அப்புறம் ஆற்று ஓரமாக பார்த்தி அப்படின்னா வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளில வர வச்சு அப்புறம் பார்த்தி அப்படின்னா எல்லாரும் காப்பாற்றி விட்டு. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா எல்லா புரிபுரி சைமனை பார்த்தி அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு வந்திருக்கோம்ல உங்க மாதிரி ஏதாவது காசு கொடு அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம சின்சன் அங்கே பார்த்தி அப்படின்னா ஒரு கொகையை பார்ப்பான். ஸோ பார்த்தி அப்படின்னா எல்லாரும் வாங்கப்பா இதுக்குள்ளே தான் நிறைய புதையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தரேன் வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சின்சன் சொல்லுவான். எனக்கு புதையில இருக்கா ஓடுங்கடா அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா எல்லாரும் ரன்னிங் ரேஸ் மாதிரி பார்த்தி அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்களும் உள்ளே வராங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா உள்ளே இருந்து அதாவது அந்த செடிக்கு பின்னாடி இருந்து பார்த்தி அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா ஒரு கவ்வா, அதாவது ஒரு மாடா. ஸோ அந்த மாடு பார்த்தி அப்படின்னா நம்மளோட மான்சஸ்கா மேடமா. ஸோ பார்த்தி அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கேன், நான் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா இவங்க எப்போ போல சொல்கிற கதையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா பயங்கரமாக அழுதுருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படி சொல்லிட்டு. அப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனு, அட போப்பா உன் கதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா நம்ம மான்சஸ்கா மேடமுக்கு பற்றி அப்படின்னா பல்பு கத்துட்டு பற்றி அப்படின்னா போகிறோம். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீடுக்குள்ளே தான் பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சேமல்லாம் அதுக்குள்ளே தான் புதையெல்லாம் இருக்குது போல, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா எல்லாரும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி என்னமோ எழுதிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா புரிபுரி சேமன் எல்லாம் படிப்பாங்க அந்த போஸ்டரை. ஸோ அதில் என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா இது வந்து புக் ஸ்டோரு, இப்போ வந்து கடை மூடி இருக்குது அப்படி பற்றி அப்படின்னா அதில் வந்து எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனு, ஐயோ கடை லீவா, நான் எப்படி ஹீரோயின் புக்கை வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்ன சொல்லுவான், எனது ஹீரோயின் புக்கா, அடப்பாவி எங்கள் புதையல் சொல்லி தானே கூட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா எல்லா புரிபுரி சேமனை கத்துவாங்க. ஸோ நேரத்தில் பார்த்தி அப்படின்னா எல்லாரும் இங்கே பார்ப்பாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து நிறைய வெளிச்சங்கள்லாம் பார்த்தி அப்படின்னா வரும். இவங்களும் என்னடா வெளிச்சம், அதான் புதையலாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா எல்லாரும் போவாங்க. ஸோ நேரத்தில் பார்த்தி அப்படின்னா அந்த மரத்தில் பார்த்தி அப்படின்னா நிறைய பொருள்லாம் பார்த்தி அப்படின்னா தொங்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் கேட்ட மாதிரியே அங்கே ஹீரோயின் புக்கும் பார்த்தி அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனு, ஐ ஜாலி ஜாலி இங்கே புக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்சன் பார்த்தி அப்படின்னா சொல்லுவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் மங்கியில். ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா மரம் பார்த்தி அப்படின்னா ஈஸியாக ஏறுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா மரத்து மேலே ஏறிட்டு ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த ஹீரோயின் புக்கை பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் எடுத்துப்பான். ஸோ பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சேமன், இவன் திருந்தவே மாட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சேமன் சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனு, அட போப்பா என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனை பற்றினா இவங்களுக்குலாம் பாய் பாய் சொல்லிட்டு போகிறான். ஸோ நேரத்தில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் போக சொல்ல பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டையும் பார்த்தினா கீழே போட்டு போகிறான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா எப்பா புரிபுரி சேமன் மான்சஸ்கா மேடம் பாய் பாய் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் சொல்லிட்டு போகிறான். இவங்களும் ரிப்ளை பண்ணிடுறாங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சொன்னதுனால பார்த்தி அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே இவங்க எல்லாரும் போய் பார்த்தி அப்படின்னா மாட்டிக்கிறாங்க. மான்சஸ்கா மேம் எல்லாரும் பார்த்தி அப்படின்னா இடிச்சு நெருக்கமாக பார்த்தி அப்படின்னா இருக்காங்க. ஸோ நேரத்தில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட மான்சஸ்கா மேடம், அப்பா எல்லாரும் இருக்கீங்களே எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு பார்த்தி அப்படின்னா நம்ம மான்சஸ்கா மேம் சொல்லுவாங்க. சொன்னே பார்த்தி அப்படின்னா எல்லா புரிபுரி சேமனை பற்றி என்னமோ மறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க டைம் வந்து முடிஞ்சிருது. இதை பார்த்து நம்ம மான்சஸ்கா மேம் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, ஏன்டா எல்லாரும் என்ன விட்டு போனீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மான்சஸ்கா மேம் பற்றி அப்படின்னா பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இதோட இந்த எபிசோட பற்றி அப்படின்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அதுவும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸோ பார்க்க முடியாது ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாத அவங்க கிட்டே சொல்லி பார்த்தி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் பார்த்தி அப்படின்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி பார்த்தி அப்படின்னா அடுத்த ஒரு டோரேமான் ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய், see you.